சத்குருவே சரணம். இப்போது பூஜைகளுக்கு பரிகார பூஜைகள் பண்ணுறோம். அதுக்கு நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. நிறைய விஐபிகள் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. பெண்ணுக்கு இல்லை பையனுக்கு திருமணம் தாமதமாகிட்டே வருது. அதை மாதிரி தொழிலில் நஷ்டம் ஏற்படுது. கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவர்களுக்கு பரிகாரங்கள் செய்யணும். கூடுமானவரை அது காவேரி ஓரமாக செய்யணும். காவேரியில் அந்த தோஷத்தெல்லாம் கழிக்கணும். அப்போது நிறைய பேர் எங்களால் வர முடியல அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு நானே அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு அவர்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள்லாம் எழுதி அழகாக அந்த காவேரியிலேயே அற்புதமான பரிகாரங்கள் செய்து பிரசாதம் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதனால் நேரில் வரணும் அப்படிங்கிற விஷயம் அல்ல. உங்கள் ஜாதகம் வந்தாலே நீங்கள் நேரில் வந்த மாதிரி தான். உங்கள் ஜாதகத்தை எந்திரத்தில் எழுதி பித்ருக்களுடைய தோஷம் இருந்தால் பித்ருக்கள் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவர்களுடைய பெயர்கள்லாம் எழுதி அந்த மந்திர உச்சாடனங்கள் சொல்லி மம பார்த்த சேதுவராக கல்ப தட்சணை பார்த்த மன்வந்திரே கலியுகே பரதகண்டேன்னு அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்கெல்லாம் மோட்ச தீபம் கொடுத்து பித்திருக்களால் 5ஆம் இடம் பிரச்சனைன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ பித்திருக்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அதற்குரிய பரிகாரங்கள் இருக்குது. கலஸ்திர பரிகாரம் அது செய்யணும். திருமணம் தாமதமாகுதுன்னா என்ன காரணம்னு பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்யலாம். இது எதுக்குமே அவர்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அவர்களுடைய ஜாதகம் இருந்தால் அதை எந்திரத்தில் எழுதி அதை எடுத்துக்கொண்டு நானே சென்று அற்புதமான பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து பிரசாதம் அனுப்பிச்சி வைப்பேன். நிறைய விஐபிகள் அவர்களால் வர முடியறதில்லை. என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அதற்குரிய தொகையை கொடுத்துட்றாங்க. நானே போய் சிறப்பாக செய்து அவர்களுக்கு அனுப்புகிறேன். அதற்குரிய பலன் அவர்களுக்கு கிடைக்குது. பலன் கிடைக்காம செலவு பண்ண முடியாது இல்லையா? அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு அற்புதமான பூஜைகள் அந்த காவேரி கரை ஓரமாக நடைபெறும். அதற்குரிய பிரசாதங்கள் போய் ஒரு 48 நாட்கள்லேயே என்ன காரணத்திற்காக அவர்கள் என்னை அணுகினார்களோ அந்த விஷயம் நடக்க ஆரம்பித்துவிடும். 48 நாட்களிலே தொடரும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் தாமதமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிவு இருந்தாலும் சரி, தோஷங்கள் இருந்தாலும் சரி, பல காரணங்கள் இருக்குது ஒரு மனித வாழ்க்கையில். அந்த காரணங்களை சொல்லி ஜாதகத்தை அனுப்பினால் நானே செய்து வெற்றிகரமாக பிரசாதம் அனுப்புவேன் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.